உலகெங்கும் வாழும் முருகபக்தர்களுக்கு வணக்கம். அரணியனோட குரு பூஜை இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி, ஆனி மூலம் நட்சத்திரம். எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் இருந்தாலும் அரணியனார் மாதிரி நம்ம கலியுகத்தில் கண்கண்ட ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. எல்லாருமே முருகருக்கு கோயில் கட்டுவாங்க, இல்லை தெய்வத்துக்கு கோயில் கட்டுவாங்க. ஆனால் முருகரே ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காருன்னா அது அரணியனார் அந்த மணிமண்டபம் தான். அப்படி உருவான வரலாறு, ஒரு பெரிய வரலாறு இது. அப்பேற்பட்ட அற்புதமான இடத்துல இருக்கும். திருவண்ணாமலை எல்லாரும் வந்து நினைத்தால் முக்தி தருன்னு சொல்லுவாங்க. அந்த திருவண்ணாமலை பேரை சொன்னாலே புண்ணியமும் அருளும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு புனிதான ஊர். அந்த ஊரில் அரணியனாருக்கு மணிமண்டபம் அமைஞ்சது வந்து ஒரு பேர் அதிசயம். இது இனி வரும் காலங்களில் அரணியனார் குரு பூஜை இன்னும் விமர்சையாக நடக்கும், உலகம் ஃபுல்லாக நடக்கும். திருப்புகழ் அரசே ஏற்று நடக்கும்ன்றது வந்து எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு. கண்டிப்பாக சிறியவர்களும் பெரியவர்களே திருப்புகழ் வந்து படிப்பாங்க, பாடுவாங்க. எப்படி ஒரு சினிமா பாடுற ஞாபகம் வச்சு பாடுறாங்க, அதேமாதிரி திருப்புகழில் இருக்கிற எல்லா பாடலுமே முருகர் அடியார்கள், முருகர் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மணிமண்டபத்தில் இது உருவான நாள் முதல், இதுக்கு செங்கல் முதல் செங்கல் வச்ச நாள்லேருந்து இது கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் முருகர் தான் முடிவு பண்ணார். முருகர் தான் ஒவ்வொரு நாளும் முடிவு பண்ணி கொடுத்தார். அது எல்லாமே நடந்த மூல நட்சத்திரம் தான். அப்பேற்பட்ட அதிசயமிக்க இடம். திருவண்ணாமலைக்கு வரவங்க, கிரிவலம் வரவங்க கண்டிப்பாக அரணியனார் மணிமண்டபத்தில் அரணியனார் சேவிச்சுட்டு போங்க. ஏன்னா குரு அருள் கிட்டிடுச்சுன்னா நமக்கு திருவருள் தானாயம் வந்துடும். குருவோட அருள் தான் முக்கியம். குரு அருள் நம்மளுக்கு கிடைச்சாலே முருகரோட அருளும் இறைவனோட அருளும் இந்த பிரபஞ்சத்தோட ஆசையும் கிடைக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. உங்களுக்கு பிடிச்ச திருப்புகழ்? எனக்கு திருப்புகழ் ரொம்ப பிடிச்ச வந்து அவனிதனிலே திருப்புகழ் தான். ஏன்னா அதில் எல்லாமே அடக்கும். மழையெனவே பிறந்து முதலையென வளர்ந்து அப்படின்ட்டு அதில் ஒரு மனிதன் பிறந்து தன் ஆயுள் முடிவு வரைக்கும் எப்பேற்பட்ட கர்மவினை ஊழ்வினை அவனை தொடர்ந்துன்றதை அற்புதமாக பாடியிருப்பார். அந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பாடல். நன்றி.